தாம் மட்டுமல்ல, சீதையை கவர்ந்து வந்த செயலில் தொடர்புடைய அனைவரும் குற்றம் புரிந்தவரே. என் கேள்விக்கு விளக்கம் தாருங்கள். மாற்றான் தாரத்தை எதற்காக அசோகவனத்தில் தாம் சிறைப்பிடித்துள்ளீர்கள் என்று கூறுவீர்களா? தாம் இழைத்த இச்செயல் தவறென்று உணரவில்லையா? உங்களின் அச்செயல் தவறாகுமானால் அது தண்டனைக்குரியதல்லவா? மண்டோதரி, நீ பொன்னிலங்கையின் மகாராணி என்பதை மறந்துவிட்டாயோ? லங்கேசனின் செயல்கள் அனைத்தையும் விரோதிப்பது உன் வாழ்க்கையின் வழக்கமாகிவிட்டது. ஐயம் ஒன்று எழுகிறது. இன்று சுலோச்சனா ஆற்றிய ராஜ துரோகத்திற்கு திட்டம் வகுத்தவள் நீயாகவும் இருக்கலாம். லங்கேசா! பொறுங்கள் மாதா. மண்டோதரி உரைப்பது சரி. குற்றம் இழைத்தவன் நான் குற்றம் இழைத்தவனே. ஏனெனில் வெற்றுகுலத்தின் நங்கையை லங்கை கவர்ந்து வந்தேன். ஆகையால் தான் நீ இப்பெரும் பழியினை என் மீது சுமத்துகிறாய். நல்லது மண்டோதரி, நாளை முதல் அவள் வெற்றுகுலத்தின் மங்கையாக மாட்டாள். அறிவிப்பு ஒன்றை வழங்குகிறேன். கவர்ந்து வந்த சீதையை நாளை நான் விவாகம் புரிவேன். மேகநாதா, விவாகத்திற்கான ஆயத்தங்களை அதிவிரைவாக புரிவாயாக. ஏன் இக்காரியம் புரிந்தீர்கள்? வாலியை வதைக்க இயலாவிடில் என் வாழ்வில் இன்னலான நிலையை ஏன் உருவாக்கினீர்கள்? எனது வாழ்வை பெரும் அபாயம் சூழ்ந்தது. சுக்ரீவரே, நான் நன்கறிவேன். என்னால் தமக்கு வேதனை உருவானது. ஆனால் கணை தொடுக்காததற்கு காரணம் உள்ளது. வாலியை வதைப்பேன் என உறுதியான வாக்களித்தவர் தாங்கள். ரகுவம்சத்தவரான தாங்கள் வாக்கு தவற மாட்டீர்கள் என எண்ணினேன். அது தவறா? சுக்ரீவரே, தோற்றத்தில் தாம் இருவரும் ஒன்றாகத் தெரிகிறீர்கள். உருவத்தில் இருவரை பிரித்தறிவது கடினம். ஒருவேளை நான் யுத்தத்தின் போது கணை தொடுத்து அது தம்மை தாக்கி இருந்தால், ஆகையால் தான் அமைதி காத்தேன்.